பசி கொடுத்து பார்த்தீங்களா, பசிக்கு சாப்பாடு. ஐயா போதுங்க, எனக்கு இதுவே சந்தோஷமா இருக்குங்க. நான் போய் சேர்றதுக்கு பஸ்ஸுக்கு வழி இல்லையா? அதில் அப்படியே எடுத்து ஒரு 40 ரூபா எடுத்து கொடு அவர்கிட்ட. ஹலோ லூயிஸ் சட்டைகள் காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் 1K சப்ஸ்கிரைபர் தொட்டுருச்சு. அதனால அது முழுக்க காரணம் கடவுள் அருளால் நீங்கள் மட்டும்தான். அதுக்காக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா என் ஃப்ரெண்டுக்கு பார்ட்டி வச்சிடலான்னு அப்படின்னு சொன்னேன். அண்ணன் யோசித்தாங்க. அதுக்காக இல்லைடா வேணாண்டா, எது பண்ணாலும் நல்லதாக பண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அது நான் காட்டுறேன் வாங்க. சாப்பாடு பார்சல் போய்கிட்டு இருக்கு. திடீர் பிளான் தான், ஏன்னா அதுதான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ரொம்ப நாள் பிளான் பண்ணோம்னா அதெல்லாம் செட் ஆகுது நமக்கு. ஸோ திடீர்னு பிளான் பண்ணிட்டோம். கட்டிகிட்டு இருக்காங்க தான் தெரியுது. இன்னொரு பக்கம் லூயிஸ் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப பொறுப்பான தம்பி நடந்துக்கிட்டாப்புல. பார்சல்லாம் அவரே வாங்கி சால்னாலாம் கூட தம்பியே ஊற்றி ஒவ்வொன்றா கவர் ரெடி பண்ணி கரெக்டாக போய் இது பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். சரிப்பா, நல்ல விஷயந்தான். ஆக்சுவலாக நான் சொன்னேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதுவே ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்களா, எண்ணி பார்த்துட்ருக்காங்க. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வாங்கிட்டோம், ரெடி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆளுங்களுக்கு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துறையூர்லேயே குடியில் இருக்கனால அங்கே போயிருப்பாங்க. குடியிலுக்கு போக முடியாத ஆளுங்களுக்கு தான் நம்ம இப்போ போய் கொடுக்க போகிறோம். சரி வாங்க போய் கொடுக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வாங்க. இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு. ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடமா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும், அதானே? ஆமாங்க. இதை சொல்கிறது தான் இந்த பாடுபட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு கொடுக்கலாம். தாத்தா டீ குடிக்க. நேராக பஸ் ஸ்டாண்டு போங்க, தான் கும்பலாக இருக்குது, போங்க. ஓகே ஐஸ் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்ததே இல்லை, எமோஷ்னல் ஆகிட்டேன் காய்ஸ். சந்தோஷமாக இருக்குது, அழுகையாக வருது காய்ஸ். சரி வாங்க போகலாம். என்ன நம்மக்கிட்ட 12 இருக்கா? ஆமாண்ணே. ரைட். அவர் பின்னாடி இருக்காரு கூட. சில விஷயத்த ஷூட் பண்ணுறப்பெல்லாம் நம்மளால் ஸ்டடியாகவே ஃபோக்கஸே பண்ணி எடுக்க முடியல. ஏன்னா நிறைய சோக கதைகள் அவங்க கூட ஒளிஞ்சிருக்கு. அதெல்லாம் நான் எடுத்து காமிக்கல. பட் அவங்களோட இருக்கிற அந்த கொஞ்சம் நிமிஷமாக இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அதான் உண்மை. இந்த ஐயாவுக்கு சாப்பாடு கொடுக்குறப்ப அவரோட தோழர் ஒருத்தர் அந்த சந்துக்குள்ளே இருக்கதா சொன்னார். ஸோ அவர் போய் தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கதை. அவருக்கும் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சாச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா உணவு வாங்குறவங்களா இருந்தாலும் இவங்கக்கிட்ட ஒரு டீசெண்டான நான் பார்த்த அதிசயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் சாப்பாடு வேணாம், அங்கே 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சேர்த்து கேட்குறாங்க. அந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் இவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ அதை இங்கே ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வெல்கம் டு த லூயிஸ் சட்டைகள். கைஸ், நான் இந்த வீடியோ தான்
250 வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் இந்த வீடியோ தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஷார்ட்ஸு ஃபுல் வீடியோ சேர்த்து 250 வீடியோ பண்ணி இதில் தான் நம்ம ஆனால் ஹாப்பியாக இருந்துச்சு காய்ஸ். தம்பி பேசிகிட்டு இருக்கப்பே ஒரு பெரிய ஒரு இடைமறித்து உணவு கேட்டார். ஸோ எப்படி விட முடியும்? ஐயா சொல்லுங்கள், என்ன சாப்பாடா? காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்க மேலே ஒருத்தர் வந்துட்டார், கொடுக்கலாம். இந்தாங்கக்கா. இவர் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்திருக்காருங்க. 20 நாள் ஆயிடுச்சு இவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு. அப்படி இருக்கிறப்ப இவர்கிட்ட கையில் அந்த காசெல்லாம் கரைஞ்சி போச்சு. யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கிறப்ப நம்ம லூயி சேட்டைகள் தான் வந்து அவருக்கு ஹெல்ப்பே பண்ணியிருக்கோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவி அது பின்னால் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இவர்கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நிறைய கதைகளை வந்து இங்கே எங்களால் கொண்டு வர முடியல. ஏதோ ஓரளவுக்கு நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள். தருவாங்களா? ஆ தெரியாதுங்க. ஆமாம். ஆ எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. இல்லை இங்கே வந்து வீட்டில் ஒரு 20 நாள் தங்கியிருந்தேன். இங்கே பரவாயில்லைங்க. எந்த குறையும் கிடையாது. சரிங்க. எல்லாம் செய்வேன். சாப்பாடு விஷயம் எல்லாமே. சாயந்தரம் உப்புமா, காலையில் 4 இட்லி கொடுப்பாங்க எனக்கு. நான் போய் சேர்றதுக்கு பஸ்ஸுக்கு வழி இல்லை. பஸ்ஸுக்கு வழி இல்லையா? 20 பஸ்ஸு காசு இல்லாமல் 20 நாள் இங்கே இருக்கீங்களாண்ணே? எவ்வளோ பஸ்ஸு காசு? 40 வரும். ஆ 40-45 வரும். நீங்கள் கேட்கலாமே மற்றவங்கள்ட்ட. ஏதாவது 20 நாள் அமைதியாக இருந்ததுக்கு யார்கிட்டயா கேட்டிருக்கலாமே. டிஸ்சார்ஜ் இன்னைக்கு தான் பண்ணேன். நீங்கள் தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்களா? ஆ எந்த ஊர் நீங்கள்? நான் சம்பூர் தரகி பாதரப்பேட்டை. இல்லையா இப்போ இந்த 40 ரூபா பஸ் காசு நீங்கள்ல, அது எந்த ஊர்னு கேட்குறீங்க? பக்கத்தில் கெங்கவலிக்கு போகிறேன். தமாமட்டி பக்கம் கெங்கவலி. ஆ அங்கே அக்கா இருக்குது. ஆ அங்கே போயிடுவேன். எப்படி 1 ரூபா கூட காசு இல்லாமல் வந்தீங்க இங்கே? வரும்போது கொண்டு வந்தேன். ஆ டெய்லி இந்த டீ குடிக்கிற முடியல. கடை கொண்டு 2 ரூபா நான் பாக்கி தரேன். தரேன்னு இப்போ எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது? இருக்க முடியாது. 42-40 ரூபா வருது. கெங்கவல்லி. இந்த டீ கடையில் எவ்வளோ கடை? 2 ரூபா. 2 ரூபா கடைண்ணா? கவலைப்படாதீங்க, நல்ல விஷயம் வரும். வந்துட்டுருக்கான் பாருங்க தண்ணி எடுத்துகிட்டு. தம்பி ஐயா கிட்ட வந்து இப்போ காசு தம்பி இதில் அப்படியே எடுத்து ஒரு 40 ரூபா எடுத்து கொடு அவர்கிட்ட. போடுறா. ₹20 கொடு. அதை அவர் ஏதாவது டீ குடிக்க இது வச்சுக்கிட்டோம். அவருக்கு கொடுத்து விட்றா. சொந்த ஊர் ஆகிடுச்சு, அவ்வளோதான். பசி கொடுத்தீங்க பார்த்தீங்களா? என்னங்க பசி கொடுத்தீங்க பார்த்தீங்களா? பசிக்கு சாப்பாடு. ஐயா போதுங்க, எனக்கு இதுவே சந்தோஷமாக இருக்குங்க. உங்கள் பேர பிள்ளையும் அழைச்சிக்கோங்க, விடுங்க. நான் வரும்போது அந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் 60 ரூபா கை மாற்ற வாங்கிட்டு இருந்தேன். அது போய் கொடுக்கணும். சரி கொடுத்தாதான் வீட்டில் விடுவான். நாங்கள் ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டோம்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் தாத்தா. எனக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மனுஷனை என் வாழ்க்கையில் சந்தித்ததான் நினச்சிக்கிறேன் உங்களை. நீங்கள் கவலையை அழுவாதீங்க தாத்தா, நான் இருக்கேன், விடுங்க. நாங்கள் இருக்கேன், நான் இருக்கேன். நான் வந்து மிலிட்ரியில் இருந்து கேலாண்டில் வந்து ரிட்டையர்ட் ஆனேன். வந்து 1K நாங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணோம். 2 ரூபா டீ கடையில் பாக்கி வச்சது அவருக்கு இவ்வளோ மனசு உறுத்துது. அப்படி இருக்கிறப்ப அவர் பஸ்ஸு காசை வந்து யார்கிட்ட கேட்போம் அப்படிங்கிறப்ப நல்ல வேலை நம்ம சந்திச்சிட்டோம். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு ஃபேமிலி இல்லை.
நம்ம வந்து இது எதுக்கு விளம்பரம் படுத்துகிறோன்னா, உங்கள்கிட்ட கையில் காசு இருக்கா அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கொடுங்க. இவங்க வந்து தூரத்துலலாம் இல்லை, நம்ம கிட்டத்துலேயே பக்கத்தில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 20 ரூபா இருந்தாச்சும் கொடுங்கங்க, சரிங்களா? ஓகே, நம்ம நன்றியா. சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா கைஸ், நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டோம் எல்லாருமே. ரொம்ப வீடியோவாக பண்ணலாங்கிறதுக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல விஷயங்கள் விளம்பரப்படுத்துறது மூலியமாக அந்த விஷயம் போய் சேருது அப்படின்னா அதுவே எங்களுக்கான சக்ஸஸ் தான். நம்மளை பார்த்து இன்னொன்று மாதிரி செய்கிறாங்களா வீடியோ, இதுவும் பார்த்து செய்யணும் தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்கோம் கைஸ். நம்மளை வந்து ஒரு முன்னுதாரணமாக ஆக்கணும்லாம் கிடையாது. நம்மளும் இந்த சொசைட்டியில் ஏதோ ஒரு 0.5 பண்ணியிருக்கோங்கிற ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த இடத்துக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும். இன்னும் எத்தனை சாப்பாடு இருக்கு லூயிஸு? தாத்தாக்கு இன்னும் 5 சாப்பாடு இருக்குன்னு கரெக்டான இடத்துல போய் கொண்டு சேர்க்கணும். 4. ஆமாம். சரி தாத்தா, நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கதை இருக்குங்க. இந்த மனுஷனுங்கெல்லாம் நம்ம கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும். நமக்கு கொடுக்கறத மீறி எக்ஸஸாக இருந்தால் இவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. அதுவே எனக்கு போதும். கடவுளுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. வீட்டுக்கு இல்லைங்க, 4 மாதம் ஆச்சு, நான் மட்டும் தான் இருக்கேன். அதனால் அந்த ஹோட்டலில் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இட்லி கொடுக்க சொல்கிறீங்க. சான்ஸ் கிடச்சா நான் நைட்டுக்கு சாப்பிட்ணும். சப்போஸ் ஒரு சான்ஸ் கிடச்சா நான் கொண்டு வரேன். சரி சரி. ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க, இவங்களோட சேர்த்து ஒரு 5 பேர், அவங்களுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ராவே வாங்கி கொடுத்துட்டோம். ஃபைனலி எங்கள் அண்ணன் டச் டாக் சென்டிமெண்ட் கைஸ். பார்த்தீங்களா, பார்லேஜ் பிஸ்கெட் டாகுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 சாப்பாடு இருந்துச்சு. 2 சாப்பாடு வந்து ஒரு தாத்தாவுக்கு ஒரு அம்மாவுக்கு கொடுத்தோம். அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக அழுதுட்டாங்க. அண்ணன் வந்து ஆறுதல் சொல்ல போயிட்டாங்க. அதனால தான் வீடியோ கூட எடுக்க முடியல. அவங்க பையன் வந்து துரத்தி விட்டாங்க வீட்டிலேருந்து. அவங்க ரொம்ப அழுது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தாத்தா வந்து டாக்டர்கிட்ட பேஷண்ட்டு, அவருக்கு காசு கூட இல்லையா, டீ குடிக்க கூட காசு இல்லையா, அவருக்கும் நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் கைஸ். நான் சொல்கிறது தான், 250 வீடியோலேயே இதுதான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு வீடியோ. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுவீங்க இந்த மாதிரி. நான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் மேல் வந்தோன்னா யூடியூப் சேனலில் இன்னும் நாங்கள் நிறையா பண்ணுவோம் காய்ஸ். அது ஓகேவா? நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். இன்னும் நாங்கள் இந்த மாதிரி நிறையா பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்களும் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. எனக்கு நான் நம்புகிறேன் நீங்கள் போடுவீங்கன்ட்டு. சரி காய்ஸ், வாங்க போய் டாகுக்கு ஃபுட் கொடுத்துடலாம். கம்மிங் ஜாயில் அட்டாச். இப்போ கருப்பு வந்து இந்த சவுண்டு கேட்டாலே இருந்துருமா? வா, பார்த்தீங்களா? நீ தான் சவுண்டு கொடுத்த போல. இது வந்து தானே. சரி காய்ஸ், இவங்க தான் நம்ம தம்பிங்க. இவங்கள்ட்ட சாப்பாடு கொடுக்குறப்ப இப்போ நல்லா வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா நான் சாப்பாடு போட்டால் தான் இவன் சாப்பிடுவான். அதனால் நான் இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வீடியோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானாடா அது பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. தேங்க்யூ, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லூயிஸ் சேட்டைகள், இது நம்ம சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.